உங்கள் வீட்டில் ஒரே ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பு இருந்தால் அப்போ இந்த ரெசிபியை உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இனிமேல் உளுந்த வடையை மறந்துடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான உளுந்து போண்டா தான் செய்ய போகிறோம். இந்த உளுந்து போண்டா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிறிஸ்பியான பொருள் இதில் சேர்க்க இந்த பொருளை சேர்க்கறதுனால தான் இந்த உளுந்த போண்டா இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ வாங்க இவ்வளோ டேஸ்ட்டான உளுந்த போண்டாவை எவ்வளோ குயிக்காக செய்யலான்றதை பார்த்துக்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சின்ன டம்ளராக இருக்கும் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய டம்ளராக இருந்தால் 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு மட்டும் போதுங்க. ஸோ இதில் வந்து நல்ல உளுந்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிடலாம். இதில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம இந்த உளுந்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா மாவு காண்ற உளுந்தாக வாங்கிக்கோங்க. நல்லா உருட்டு உளுந்தாக வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1-2 முறை வாஷ் பண்ணிக்கிட்டு நல்ல வெள்ளைன்னு ஆனதுக்கப்புறம் இதில் ஐஸ் கியூபை போட்டு ஊற வைக்க போகிறோம். ஸோ நம்ம எதனால ஐஸ் கியூபை போட்டு ஊற வைக்கிறோம்னா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் தாங்க அரைக்க போகிறோம். அப்போ வந்து சாஃப்டாக இருக்கணும். 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் உளுந்து பாருங்கள் நல்ல பஃபியாக ஊறி இருக்குது. அவ்வளோதாங்க. இதை தண்ணியெல்லாம் இருத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கியூப்லாம் தண்ணி ஆகிடுச்சு. மறுபடியும் ஒரு 10 ஐஸ் கியூபை போட்டு இதை வந்து நல்ல கெட்டியான பக்குவத்தில் நம்ம ஆட்டி எடுத்துடணும். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரீமியாக கிடைக்கும். இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்துடவும் கூடாது, அதே டைம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மாவு எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிறோம். 1/2 ஸ்பூன் வந்து பொடி ஜீரகம் இருக்கும் பார்த்தீங்களா, அது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் வந்து பொடிசாக சாப் பண்ணி போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளும் கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடிசாக வந்து நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இதில் மெயினாக நம்ம வந்து அரிசி மாவு சேர்க்கணுங்க. இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து வெங்காயம் வந்து பொடிசாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 1 கப் வெங்காயம், அதாவது ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய அந்த கடைசியான பொருளுக்கு முன்னாடி நம்ம உப்பு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 3-4 உருளைக்கிழங்கை இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி, அதாவது பெரிய உருளைக்கிழங்குனா ஒன்றே போதுங்க. நான் பேபி பொட்டேட்டோ, அதனால் 4 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு இதில் சேர்க்கப்புறம். ஸோ இந்த போண்டா வந்து கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டான பொருள் இந்த பொருள் தாங்க. இப்போ நல்லா வந்து மாவை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கிறதோட பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதுங்க. இந்த உளுந்து வந்து தாராளமாக சாப்பிடலாம். இப்போ நல்லா குக்கிங் ஆயில் வந்து கடாயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிள்ளி போடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் பசங்களுக்கு உளுந்த வடையே வேணான்னு சொல்லிடுவாங்க. இந்த உளுந்த போண்டாக்கு அடிக்டாகவே ஆயிடுவாங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டுங்க. ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே வந்து செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மிளகு ஜீரகம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம். இதில் மெயினாக வந்து உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கோம். ஸோ செம்ம டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து உங்கள் பசங்களுக்கு 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு இருந்தால் உடனே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி கொடுங்க. ஸோ நான் அப்படி தான் செஞ்சு கொடுத்தேன். இப்போ பாருங்கள் ஈஸியாக வந்து ஒட்டாமல் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்து ஸோ இப்படியே வந்து நம்ம உளுந்து போண்டாக்களை ஒன்றொன்னா வந்து இந்த மாதிரி எடுத்துடலாம். நம்ம நார்மலாக நம்ம வடை சுடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வடை சுடுறப்ப கூட நீங்கள் தாராளமாக இந்த உருளைக்கிழங்கு ஒரு சூப்பரான சீக்ரெட் பொருள் தான் சொல்லணும். அந்த உருளைக்கிழங்கு மசிச்சு கூட நீங்கள் சுடலாம். அந்த மாதிரி வந்து சுடலாம். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வடை வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் என்னால் மிக்ஸி ஜாரில் அரைக்க முடியல அப்படின்றவங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டாக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக போடலாம். இதுக்கு வந்து கரெக்டான பக்குவம்ன்றது தேவை கிடையாது. நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே நான் சொன்ன மாதிரி ஐஸ் கியூபை மட்டும் வந்து ஊற வச்சிங்கன்னா போதும். சூப்பராக இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டாக்கெல்லாம் நல்ல பஃபியாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் உங்கள் பசங்க வரதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்த ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான போண்டாவை ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ஒரு சூப்பரான போண்டாவை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் அப்படி தான் பிளேட்டில் வந்து ரெடி பண்ணிட்டேங்க. பாருங்கள், பார்க்கும் போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது வேணாலும் ஒரு பக்கமான காம்பினேஷன் தான் சொல்லணும். உங்கள் வீட்டில் 1 டம்ளர் உளுந்த பருப்பு இருந்தால் இனிமேல் கஷ்டப்பட்டு உளுந்த வடை சுட தேவையே இல்லைங்க. இந்த மாதிரி உளுந்த போண்டாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத மறக்காம சொல்லிடுங்க. ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த உளுந்த போண்டா ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாம லைக்கை போட்டுருங்க. அப்புறம் என்னங்க, இனிமேல் உளுந்த வச்சுட்டு என்னடா ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பயனுள்ள வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.